அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு பலன்களை நாம் காண்போது உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வண்டி, வாகனம், தொழில், கல்வி, வித்தை, வியாபாரம் அளிக்கக்கூடியவர் சனி பகவான் மார்ச் மாதம் முதல் 5இல் அமர்ந்தும் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய குடும்பாதிபதி ஆகிய குரு அட்டமத்தில் இருந்து விலகி பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்வையிடுவதாலும் ஏற்றம் தரும் வருட பலன்களாகவே அமைந்துள்ளது. தன வரவு திருப்தி தரும், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும், குடும்பம் விருத்தி ஏற்படும், தொழில் சிறக்கும், வியாபாரம் சிறக்கும், அறிவு, ஆற்றல், திறமை நன்றாக புலப்படும், உத்தியோகத்திலே மதிப்பு, மரியாதை, புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு கூடுதலாக கிட்டும், பணிச்சுமைகள் ஏற்படும். பணியின் காரணமாக சிலர் இடமாற்றங்கள் அல்லது அடிக்கடி வெளியூர் செல்லுதல் ஏற்படும். சனியின் பார்வை லாபஸ்தானத்தில் பதிவதால் உத்தியோக உயர்வு தாமதப்பட்டாலும் அவைகள் உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் விதமாகவே அமையும். ராசியை குரு பார்ப்பதினால் நேர்மை, ஒழுக்கம், செயல்திறமையோடு நீங்கள் நன்றாக புலப்படுவீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வருடமாக அமைந்துள்ளது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். புத்திர பேறு இல்லாதவர்களுக்கு புத்திர சந்தானம் உண்டாகும். ஆகவே இந்த வருடம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நற்பலன்களே கிட்டியுள்ளன. பரிகாரம் என்பது ஞாயிறு தோறும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராகு காலத்திலே மகாலட்சுமியை வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே பிரகாசம் ஏற்படும். சர்வேஜன சுகினோ பவந்து.